தமிழகத்தில் தாய் தந்தையை இழந்த 50,000 குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை அளித்து தாயும் தந்தையும் ஆக விளங்குபவர் முதல்வர் ஸ்டாலின். அதனால்தான் அவரை தமிழகம் முழுவதும் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்றும், இந்தி படித்தவர்கள் ரயில் மூலமாக தமிழகத்திற்கு வந்து ரயில் நிலையங்களில் பிச்சை எடுத்து வருகிறார்கள் என திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் பேசினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ப. வடிவேலு தலைமையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாள் முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட 2,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். கூட்டத்தில் பேசிய ஆர்.எஸ். பாரதி, தாய் தந்தையரை இறந்து தவிக்கும் 50,000 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு 2,000 ரூபாய் உதவித்தொகை அளித்து தாய்மாகவும் தந்தையாகவும் விளங்கியவர்தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் அவரை தமிழகம் முழுவதும் அப்பா என்று அழைத்து மகிழ்கின்றனர். இந்தி படிக்க வேண்டும் என்று தெரிவிக்கும் பாஜகவினர்களுக்கு ஆங்கிலம் பேசவே தெரியாது. பாஜகவில் உள்ள யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது. வெங்கையா நாயுடு, அருண் ஜெட்லி தவிர மீதமுள்ளவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்று குற்றம் சாட்டினார். தமிழ் அதிகம் படித்தவர்கள்தான் உலகத்தில் அதிக சம்பளம் பெறும் இடத்தில் தமிழர்கள் உள்ளனர். கூட்டத்தில் பேசிய ஆர்.எஸ். பாரதி, தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வன்மையாக கண்டித்தார். இந்தி படித்தவர்கள் ரயில் மூலமாக தமிழகத்திற்கு வந்து ரயில் நிலையங்களில் பிச்சை எடுத்து வருகிறார்கள் என்றார். மேலும் வருகின்ற 2026இல் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமையும் என ஆர்.எஸ். பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர்.